ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்ம மொபைலில் chat பண்ணுறதுக்கு வீடியோ கால் பேசுகிறதுக்கு அப்படின்னு வைபர் ஆப் நிறையா பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வைபர் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் சவுண்டை நம்ம எப்படி நம்ம மொபைலில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு கால்ஸ் இல்லாட்டி மெசேஜஸ் வரும்போது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் வரும். ஸோ இந்த சவுண்டை நமக்கு தேவையான மாதிரி நமக்கு பிடிச்ச சவுண்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத இந்த வைபர் ஆப்பில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் சவுண்டை சேஞ்ச் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வைபர் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் கொடுத்து மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ளே போனதுக்கு அப்புறமா இதிலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா லாஸ்ட்டுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே நம்ம மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கு உள்ளுக்கு ஆப்ஷன் போயிடும். போனதுக்கப்புறமா இந்த இடத்துல சவுண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மியூசிக்ஸ் இல்லாட்டி சவுண்ட்ஸ் இல்லாட்டி மொபைலே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ உங்களால் உங்களுக்கு கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி எந்த சவுண்டை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சவுண்டாக உங்கள் வைபர் ஆப்புக்கு போட விரும்புகிறீங்களோ உங்களால் சேஞ்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச டோன் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்டாக வைபரில் யூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வைபர் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் சவுண்டை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.